திமுக அரசின் ஊழல்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்தும் சவுக்கு மீடியா ஊழியரை கைது செய்த விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். ஊடகங்கள் பத்திரிகைகளை தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு நல்லாட்சி வழங்குவது போல ஒரு பொய் பிம்பத்தை ஸ்டாலின் உருவாக்கி உள்ளதாகவும் விமர்சனம். விடியா திமுக ஆட்சியின் அவலங்களை அம்பலப்படுத்தினால் காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளால் முடக்க முயற்சிப்பது திமுகவின் அராஜக பாசிச குணம். சவுக்கு மீடியாவின் ஊழியர்கள் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஏவல்களை உடனடியாக கைவிட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விழுப்புரம் ஸ்ட்ராங் ரூமில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்ததால் பரபரப்பு. மின்சாதனத்தில் ஏற்பட்ட பழுது, அரை மணி நேரம் கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படவில்லை என தகவல். விழுப்புரத்தில் தீயணைப்பு துறையினர் நூதன முறைகேட்டில் ஈடுபடுவதாக புகார். ஓடாத வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் போட்டதாக கணக்கு காட்டி நிதி கையாடல் என குற்றச்சாட்டு. மதுரையில் ஆரம்ப சுகாதார நிலைய மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்து மூதாட்டி படுகாயம். பேத்திக்கு தடுப்பூசி போட வந்தவருக்கு தையல் போடப்பட்ட பரிதாபம். நாமக்கல்லில் சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்து விவகாரத்தில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. காதல் விவகாரத்தை கண்டித்ததால் பெற்ற தாயையும் தாத்தாவையும் கொலை செய்த கல்லூரி மாணவன். திருவள்ளூரில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் முகத்தில் மிளகாய் பொடி தூவி 50 இடங்களில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கும்பல். விடியா திமுக ஆட்சியில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வாழ்வதாக மக்கள் வேதனை. தேனி பெரியகுளம் அருகே மது பாட்டில் பதுக்கி வைத்திருந்ததை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தவர் வெட்டி படுகொலை. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றச்செயல்கள் சாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் சனிக்கிழமை தொடங்குகிறது. மே 28 வரை வெயிலின் தாக்கம் உக்கிரமாக இருக்கும் என கணிப்பு. கோடை வெயிலின் தாக்கத்தால் சென்னை சாலைகளில் ஏற்பட்ட கானல் நீர். வெயிலின் உக்கிரத்தை சமாளிக்க முடியாமல் பரிதவிக்கும் மக்கள். வட தமிழக உள் மாவட்டங்களில் மே 6ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் மே 7ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. 7ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இயல்பு மழையானது 6 சென்டிமீட்டர், பெய்துள்ள மழையின் அளவு 1 சென்டிமீட்டர், 74% இயல்பை விட குறைவு. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 2 தினங்களுக்கு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். தருமபுரி மாவட்டத்தில் திடீரென பெய்த மழை. கோடை வெயிலின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் நிம்மதி. சென்னை உட்பட பல மாவட்டங்களில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல். நிர்வாக திறமையற்ற விடிய ஆட்சியில் குடிக்க தண்ணீர் கேட்டு போராடும் அவலம்.
தருமபுரி, ராமநாதபுரம், நாகை அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. பேராசிரியர் மற்றும் மருத்துவ பொருட்கள் குறைபாடுகளால் தேசிய மருத்துவ ஆணையம் நடவடிக்கை. ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவின் போது போதையில் பெண் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய இளைஞர். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம். காஞ்சிபுரம் அருகே ஒரே திட்டத்திற்கு 2 விதமான நிதி ஒதுக்கி திமுக பேரூராட்சி தலைவர்கள் மோசடி. ஒரு ஆழ்துளை கிணற்றை 2 ஊராட்சிகளில் அமைத்ததாக திட்டப்பலகை வைத்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடிய அரசின் அலட்சியத்தால் கொள்முதல் செய்யப்படாமல் 5000 நெல் மூட்டைகள் தேக்கம். 1 மாதமாக திறந்த வெளியில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை இரவு பகலாக காவல் காக்கும் விவசாயிகள். புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு காரில் குட்கா கடத்தி வந்த 2 கைது. விடியா திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடக்கும் போதைப்பொருள் கடத்தல்கள். கோடை விடுமுறை வார இறுதி நாட்களை ஒட்டி உதகையில் குவியும் சுற்றுலா பயணிகள். பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். உதகையில் 126வது மலர் கண்காட்சி மே 10ஆம் தேதி தொடக்கம். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 65,000 மலர்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. கொல்லம் விரைவு ரயிலில் பயணித்த கர்ப்பிணி தவறி விழுந்து உயிரிழந்த பரிதாபம். நாளை மறுநாள் வளைகாப்பு நடக்க இருந்த நிலையில் கர்ப்பிணி உயிரிழந்ததால் உறவினர்கள் சோகம். கொல்லம் விரைவு ரயிலில் பயணித்த கர்ப்பிணி பலியான நிலையில் அவசர காலத்தில் வேலை செய்ய வேண்டிய அபாய சங்கிலி செயல்படாமல் போனதாக புகார். அபாய சங்கிலி வேலை செய்யாதது குறித்து தெற்கு ரயில்வே நடவடிக்கை எடுக்குமா என பயணிகள் கேள்வி. ராணிப்பேட்டை சிப்காட் அரசு உயர்நிலைப் பள்ளி மைதானத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குரங்கு மற்றும் நாய் மலம் இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. புதுக்கோட்டை வேங்கைவயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட பின்னரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை முறையாக பாதுகாக்காத அவலம். கிளீன் பண்ணல, சும்மா சொல்லாதீங்க. கிளீன் பண்ணவே கிடையாது. நாங்க தான் மில்லுல இருக்கோம். எப்படி சொல்றீங்க கிளீன் பண்ணணும்? வாணியம்பாடி அருகே திராவிட மாடலின் ஆட்சியில் உயிரிழந்த முதியவரின் உடலை டோலி கட்டி தூக்கி செல்லும் அவலம். கிராமத்திற்கு செல்ல உரிய சாலை வசதி இல்லாததால் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் பொதுமக்கள். சேலம் மாவட்டம் பணிக்கனூர் பாலம் அருகே அழுகிய நிலையில் பெண் உட்பட 3 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கொலை செய்யப்பட்டார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா என விசாரணை. திருப்பூரில் மாட்டு சாணத்தை கஞ்சா என கூறி விற்பனை செய்த 4 பேர் கைது. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் போதைக்கு அடிமையாகும் இளைஞர்களை ஆளும் அரசு எப்படி காப்பாற்றப் போகிறது என மக்கள் கேள்வி. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு வெறும் 54% மட்டுமே காவிரி நீர் கிடைத்துள்ளது. விவசாயிகளுக்கான அரசு என்று பெருமை பேசும் பொம்மை முதல்வர் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என விவசாயிகள் பொதுமக்கள் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தல் செலவுக்கு கட்சி மேலிடம் வழங்கிய பணத்தை தமிழக பாஜக நிர்வாகிகள் பதுக்கிவிட்டதாக புகார். கட்சி மேலிடம் தனிக்குழு அமைத்து விசாரிக்குமா என தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. பூத கண்ணாடி வைத்து பாருங்கள், 1 ரூபாய் கூட தேர்தலுக்கு நாங்கள் செலவு செய்ய மாட்டோம் என கூறிய குஜராத் மாடல்.
தேர்தல் செலவுக்காக கட்சி மேலிடம் ஒதுக்கிய பணம் எங்கே போனது என தொண்டர்களே கேள்வி எழுப்பி குழு அமைத்து விசாரிக்கும் அளவிற்கு உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்துக்காக வரும் ஜூன் 2ஆம் வாரத்தில் சட்டப்பேரவை மீண்டும் கூடுகிறது. துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடைபெறும் என தகவல். ஸ்ரீரங்கம் கோவிலின் கிழக்கு கோபுரத்தை சீரமைக்கும் பணிகள் தொடங்கியது. பணிகள் நிறைவடைய 1.5 ஆண்டுகள் ஆகும் என தகவல். காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழாவுக்கு பந்தல்கால் முகூர்த்தம். ஜூன் 22ஆம் தேதி மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றம் பரிசீலனை. கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கினால் விதிக்கப்பட வேண்டிய நிபந்தனை குறித்து தெரிவிக்க அமலாக்கத்துறைக்கு ஆணை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 101 கோடியே 63 லட்சம் ரூபாய் காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். கடந்த மாதம் மட்டும் 94,22,000 லட்டுகள் விற்பனையானதாக தேவஸ்தான நிர்வாகம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 52,920 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று சவரனுக்கு 800 ரூபாய் சரிவு. இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் நிறைவு. சென்செக்ஸ் 732 புள்ளிகளும், நிப்டி 172 புள்ளிகளும் சரிந்தன. துபாயில் மீண்டும் வெளுத்து வாங்கும் கனமழை. மழையால் சென்னை துபாய் இடையேயான விமான சேவை ரத்து. நடிகர் கமலஹாசன் மீது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இயக்குனர் லிங்குசாமி புகார். படம் தயாரித்து நடித்து கொடுக்காமல் 9 ஆண்டுகளாக ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு.